அண்ணி, உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? என்னாச்சு உங்களுக்கு? எங்க இருக்கீங்க? நாட் ரீச்சபிள்னு வருது. ஐஷுக்கு ஃபோன் பண்ணா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு நீ? இங்க பாருங்க, பவிக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்படியா? வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கா அண்ணி. இந்த மாதிரி நேரத்துல இவ இப்படி பண்ணிட்டாளே. இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட நாம இப்ப எப்படி சொல்றது? அண்ணி, அண்ணி லைன்ல இருக்கீங்களா? நான் இருக்கேன். சொல்லு பொன்னி. என்னத்த சொல்றது? எங்க இருந்தாலும் சீக்கிரம் கிளம்பி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. குழந்தைய வந்து பாருங்க. இங்க பாருங்க, ஐஷுவையும் கூட்டிட்டு வாங்க. அவதான் முதல்ல குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தா. சீக்கிரம் வந்துருங்க. எல்லாம் சரியாயிடும். வாங்க நீ வாங்க. அத்தை, தோ குழந்தைய பாருங்க. அத்தை பாருங்க அத்தை, என் குழந்தைய. அண்ணி, என்னாச்சு? குழந்தைய பாருங்க. அண்ணி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஆமா, ஐஷு எங்க? அவளும் உங்க கூட தானே இருந்தா, கூட்டிட்டு வர சொன்னனே. பொன்னி, ஐஸ்வர்யா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு மோசம் பண்ணிட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? நீ பவியோட ஹாஸ்பிட்டல் கிளம்பின உடனே ஐஷு கோயிலுக்கு போறேன்னு கிளம்புனா. நான் வேண்டான்னு சொல்லி அவ கேட்கல. சரி நானும் கூட வரேன்னு அவளோட நானும் போனேன். கோயில சுத்துறேன்னு சொல்லி ஒரு இடத்துல என்ன உட்கார வச்சுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. நானும் அவளை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். அவ போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொன்னி. என்னக்கா இது? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. ஜாக்கிரதையா பாத்துக்க வேணாமா? அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தானே நீ வந்த. நான் என்ன பண்ணுவேன் பொன்னி? அவ கோயிலுக்கு போயே திருவேன்னு ஒத்த கல்ல நின்னா. குழந்தை பிறந்திருக்குன்னு இப்படி சந்தோஷமா இருக்க நேரத்துல இப்படி பண்ணிட்டு போயிருக்காளே. அவளை எங்க போய் தேடுறது? அப்பா டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? ஒருவேளை கோயில்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட பார்த்துட்டு அவங்க கூட போயிருக்கலாம்ல. ஆமாங்க, அவளுக்கே மனசு சரியில்லை. ஒருவேளை அவ எங்கேயாவது வெளியில போயிருப்பா. அவ வழக்கமா ஒரு இடத்துக்கெல்லாம் போய் தேடினா கண்டிப்பா கிடைச்சிருவான்னு தோணுது. நீங்க போய் விசாரிச்சு பாருங்களேன். சரி பண்ணி, நான் கிளம்புறேன். மா புடிங்க. பார்த்து போயிட்டு வாடா. சரிம்மா.
என்ன ஐஷு அப்படி பாக்குற? இது நம்ம எஸ்டேட் தான். இங்க தங்கறதுக்கு ஏசி ரூம், சமையலுக்கு குக்ஸ், உதவிக்கு ஆளுங்கன்னு எல்லா வசதியும் இங்க இருக்கு. சரியா? வா நம்ம போலாம். வா வா. அப்படியா பூஜா? சரி, என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இரு. ஆ சரி. மேடம் உங்களுக்கு? ஆஹா, எனக்கு வேண்டாம். ஐஸ்வர்யா, என்னம்மா ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க? சித்தி, வீட்டை பத்தி நினைச்சாதான் கில்ட்டியா இருக்கு. என்ன பெரிய வீடு போலாத வீடு? ஆ, அங்க உன் பேச்சை யாராவது காது கொடுத்து கேட்டாங்களா? உன் விருப்பத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு தந்தாங்களா? அதெல்லாம் உனக்கு எந்த கில்ட்டியும் வேண்டாமா? அப்புறம் அந்த சின்ன தம்பி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இப்பதான் பூஜா போன்ல சொன்னா. அவளை அங்கிருந்து க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் இருக்கிற அந்த பூஞ்சோல கிராமம் இங்க இருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தான். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அது வழியா போனா 8 கிலோமீட்டர்லயே போயிடலாம். அந்த பூஞ்சோலையில அவங்க மாமா முத்துப்பாண்டிக்கு ரொம்ப நல்ல பேராம், ஆள்பலமும் இருக்கான். அவன் கொஞ்சம் வசதியானவன் தான் போல இருக்கு. ஊருக்கு வந்த அடுத்த நாளே ஊர் கட்டுப்பாட்டுக்காரங்களெல்லாம் வர சொல்லி தம் பொண்ணோட கல்யாணத்தை அவன் டிக்ளேர் பண்ணியிருக்காமா. அண்ட் கல்யாணம் நடக்கிறது அவன் குலதெய்வம் கோவில தான். வெள்ளிக்கிழமை அவன் பொண்ணு மல்லிக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம். அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன சித்தி? ஐஷு, இப்ப எதுக்குமா அழற? நீங்க இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்றீங்க. நான் அழாம என்ன சித்தி பண்ண முடியும்? ஆமா, நான் தான் சொன்னேன் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அது சின்ன தம்பிக்கும் உனக்கும் தான். சின்ன தம்பியோட மாமாக்கு இருக்கிற செல்வாக்கு, ஆள் பலம், இதெல்லாம் மீறி நீங்க சொல்றது நடக்குமா? முடியாததை முடிச்சு காட்டுறவதான் இந்த மாயா. ஐஷு, என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, என் பிளான் என்னங்கறத நான் உன்கிட்ட சொல்றேன், அப்புறமா சொல்லு. அப்ப நிச்சயமா உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். சரி, இது பாரு, நீ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. காலையில டிஃபன் கூட சாப்பிடல. சாப்பிட போ 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 ஐஸ்வர்யா. பாவம் ஐஸ்வர்யா, நீ தான் சின்ன தம்பி சின்ன தம்பின்னு உருகிட்டு இருக்க. ஆனா அங்க அவன் புது மாப்பிள்ளையா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் உன்னை மனசுக்குள்ள காதலிச்சாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குமா? அதனால அவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அவனுக்கு தாலி கட்ட வைக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது உன்னையும் அந்த காதல் இளவரசனையும் ஒன்னு சேர்த்து கல்யாணம் பண்றதுக்கா? இல்ல,